எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்க்க போகிறது ஒரு புதுமையான தோசை. அதுவும் இது காலை சாப்பாடுக்கோ இரவு சாப்பாடுக்கோ பொருத்தமாக இருக்கும். இது அரைச்சி வைக்கவோ புளிக்க வைக்கவோ அவசியம் இல்லை. உடனே நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஏதாவது சாதாரண ஒரு தேங்காய் சாம்பலோடு வச்சு சாப்பிடலாம். தோசை நல்லா சுட சுட இருக்குது, கையால் பிக்கவும் முடியலை. தோசை வந்து நல்லா மறுமறுப்பாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. கீழேயும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். கஷ்டமே இல்லாமல் இந்த இலகுவாக அந்த தோசையை செஞ்சு எடுத்துடலாம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தோசையை வந்து ஒட்டாமல் அழகாக செஞ்சு எடுத்துக்கிறலாம். வீட்டில் சின்ன பிள்ளைங்க தோசை கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உடனடியாக இந்த தோசையை செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு தோசை, சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நாங்கள் சாதாரண கோதுமை மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவோம், அந்த கோதுமை மாவு 3 கப் எடுத்துருக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு இந்த 3 கப் போதுமானது. அது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவுன்னு சொல்லுவோமே அந்த மாவு, ஏதாவது அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன். நான் இங்கே ரவை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். ரவை வந்து வறுத்தது இல்லாட்டி வறுக்காத ரவையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிடுறேன். ஃபஸ்ட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு பிறகு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இங்கே வந்து கோதுமை மாவு வந்து சாதாரண கோதுமை மாவு. இங்கே தண்ணி வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் 3 கப் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுனால இலகுவாக இருக்குது கரைக்கிறதுக்கு. இங்கே நான் சாதாரண தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். மாவு வந்து நல்லா திக்கான பதத்தில் தான் இருக்குது. இன்னும் நாங்கள் தண்ணி சேர்க்க வேண்டி வரும். இந்த கோதுமை தோசை வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மாவு திக்காக இருக்கிறதுனால மேலதிகமாக இன்னும் 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். கையை நல்லா கழுவிட்டு வந்து கையால் மிக்ஸ் பண்ண போகிறேன். கையால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சின்ன சின்ன கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். அதோட கையால் மிக்ஸ் பண்ணுற நேரம் மாவும் நல்லா புளிக்கிற தன்மைக்கு வந்துடும்.
இப்போ தோசை மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு 15 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்குள்ளே நான் தேங்காய் சம்பளும் ஒரு கறியும் செய்ய போகிறேன். பார்ப்போம் இப்போ 15 நிமிஷத்துக்கு பிறகு என்ன மாதிரி இருக்குது. இப்போ நான் தோசை சுட போகிறேன். நான் இங்கே தாளித்து தோசை தான் செய்ய போகிறேன். தாளித்து செய்கிற நேரம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். பார்ப்போம் இப்போ தோசை மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். 15 நிமிடங்களுக்கு பிறகு பாருங்கள் தோசை மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கொள்வோம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ தோசைக்கு தாளிப்போம். பேன் சூடாயிருச்சு, அதுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கிட்டேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் துண்டுகள், வெட்டின வெங்காயம், சேர்த்து வதக்கிடணும். வதக்கிற நேரமே நல்ல வாசமாக இருக்குது. இன்றைக்கி மகனுக்கு ஸ்கூலில் 3rd term எக்ஸாம் நடக்குது. காலையில் இந்த தோசையை செஞ்சு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டு போனார். உடனே செஞ்சு கொடுத்த தோசை தான் இது. உங்களுக்கும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இன்னும் இதுக்கு 2 பொருட்கள் சேர்க்கணும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன பொருட்கள்னு பார்ப்போம். மிளகுத்தூள் இது 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். உங்கள்கிட்ட சீரகத்தூள் மிளகுத்தூள் இல்லாட்டி சீரகத்தையும் மிளகையும் லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு நல்லா தட்டி இது போடுங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதிகமான பேருக்கு தோசை ஒழுங்காக வராது, பேனில் ஒட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. முதல் தோசையும் அப்படியே ஒட்டி வீணாக போயிருன்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு 2வது தோசை ஒழுங்காக வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாவு வீணாகவே போயிட்டுரும். தோசை ஒட்டாமல் அழகாக எப்படி சுட்டு எடுக்குதுன்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். நல்லா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. நம்மளுடைய இளம் பெண்கள் இந்த தோசை அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பழகிக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு புகை வருது. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே தோசையை ஊற்றக்கூடாது, ஆயிலும் போடக்கூடாது. அதாவது ஆயில் போட்டோம்னு சொன்னால் தோசை ஒட்டிக்கிறோம். சூடோடு போட்டிங்கனாலும் தோசை ஒட்டிக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா தண்ணியை தெளித்து நம்ம தோசைக்கல்லை சூடை குறைக்கணும். இப்போ நான் தண்ணி தெளித்து தோசைக்கல்லை சூடை குறைச்சிட்டேன். இப்போ அடுத்தது தோசை மாவை இந்த மாதிரி ஊற்ற போகிறேன். தண்ணி மாதிரி இருக்கிறனால நான் இந்த மாதிரி ஊற்றுறேன். உங்களுக்கு தேய்ச்சும் தோசை போடலாம். நான் தேய்ச்சி ஒரு தோசையும் செஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் தோசை செய்கிற நேரம் கவனமாக இந்த
முறையில் செய்ய பாருங்கள். ஒரு நாளும் தோசையை சூடாக இருக்கும் பேனில் ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து ஹீட்டை குறைச்சிக்கிறணும். 2வது ஆயில் ஊற்றக்கூடாது. இப்போ நான் தோசைக்கு மேலே ஆயில் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் நீங்கள் ஊற்றிக்கிடலாம். ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு செக் பண்ணுவோம். பாருங்கள், சும்மா வச்சோன்னே கலண்டு வருது. அந்த அளவுக்கு தோசை பர்ஃபெக்டாக வரப்போகுது. இப்போ நான் பிளேட் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்த பக்கம் பரட்டி போடுவோம். சிலவங்களுக்கு முதல் தோசை ஒழுங்காக வராதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த தோசை நல்லா அழகாக வந்திருக்குது, ஒட்டவே இல்லை. தோசை பொன்னிறமாக வந்த பிறகு திருப்பி போடலாம். நல்ல வாசனையாக இருக்குது இந்த தோசை. இப்போ இதுக்கு மேலே தோசைக்கு மேலே நான் ஆயில் போடுறேன். தோசைக்கு மேலே ஆயில் போட்டோன்னே அது அப்படியே ஆயில் வந்து அப்படியே கீழே இறங்கும். தோசை கீழே இறங்கி அந்த தோசையை வந்து அழகாக பொன்னிறமாக வேக விடும். செக் பண்ணி பார்ப்போம். அந்த பாருங்கள், தோசை நல்லா வந்திருக்குது, ஒட்டவே இல்லை பேனில். சும்மாவே கலண்டு அழகாக வருது. எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், ஃபீல் பார்க்கும். இனிமேல் கோதுமை தோசை செஞ்சால் ஒட்டுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து நல்லா பொருத்தமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி. அதாவது பொன்னிறமாக ஆகுனா நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நான் தோசையை வந்து ஊற்றி தான் செஞ்சேன். இனிமேல் நான் தோசையை என்ன செய்ய போகிறேன், கரண்டியால் தேய்க்க போகிறேன். தேய்ச்சி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ தோசை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், நல்லா மறுமறுப்பாக வந்திருக்குது. இதோடு நான் சாப்பிட்றதுக்கு கிழங்கும் பருப்பும் போட்ட ஒரு கறியும் தேங்காய் சம்பளும் செஞ்சுருக்கேன். வாங்க சாப்பிடுவோம்.